வணக்க மக்களே, நூக்கல் காயோடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நூக்கலானது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும். நூக்கல் கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது நுரையீரல் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதுகாக்க உதவிகரமாக இருக்குது. நூக்கல் ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். நூக்கல் காயானது ஃபைபர் நார் சத்து மிகுதியான காய் அப்படின்றதால இயல்பிலேயே செரிமானத்தை சீராக்கக்கூடிய குணம் இந்த நூக்கல் காய்க்கு இருக்குது. இந்த நூக்கல் காயை நீங்கள் சாப்பிடும்போது வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வயிற்று புண்களுக்கு காரணமான பாக்டீரியா இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் கிடையாது மக்களே, நூக்கல் காயில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்மம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம். பொதுவாகவே பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்மம் பாதிப்படைந்து காணப்படும். சர்மத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதிகள் வறண்டு போயிருக்கும், சுருக்கம் ஏற்பட்டு இருக்கும். ஸோ இது போல பிரச்சனைலாம் இருக்கிறவங்க நூக்கல் காயை அதிகமாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். இதனால உங்களுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு சர்ம பிரச்சனைகளையும் நீங்கள் வரவிடாமல் தடுத்துக்கலாம். ஸோ சர்ம பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, அந்த தோல் சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் நூக்கல் காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வாங்க. அது சாத்தியம், உங்களுடைய சர்மம் அழகு பெறும். இதயம் சார்ந்த பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள, இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் இந்த நூக்கல் காய்கறியை தங்களுடைய உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உடலில் கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஸோ இந்த நூக்கல் காயில் இருக்கக்கூடிய இலைகள்லையும் அதிக அளவிலான ஃபோலேட் சத்து நிறைந்திருக்கிறதால இதயத்தை பாதுகாப்போடு வச்சு மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. ஸோ இதயத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இதய நலனை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு விதமான பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இந்த நூக்கல் காயும் சேர்த்து சாப்பிடுங்க. உடலில் அதிகமாக எடை கூடுவதன் முக்கிய காரணமே நம்ம தேவையில்லாத கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றதால அந்த கொழுப்புகள் சேர்வது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த உணவுகள்லாம் தவிர்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் அந்த உணவுகளை தவிர்க்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய உடல் எடை அதிகமாக இருக்குது, நீங்கள் அதை குறைக்கணும் அப்படின்னா இந்த நூக்கல் காயை சாப்பிடுங்க. இந்த நூக்கல் காயை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக உடலில் ரத்தத்தோடைய அளவை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கலாம். உடல் எடையும் நீங்கள் வந்து குறைச்சி கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். ஸோ 2 பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நூக்கல் காயில் கலோரி வந்து குறைந்த அளவில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ நூக்கல் காயை தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் சாப்பிடுங்க. நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நூக்கல் காய் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். புற்றுநோய் குணமாக வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் நூக்கல் காய் எடுத்துக்கலாம். புற்றுநோய் பிரச்சனையானது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு விதமான பிரச்சனையாக இருக்குது. இந்த நூக்கல் காயை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக புற்றுநோய் கட்டிகள் வந்து உருவாவதை முற்றிலுமாக நம்ம தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் வந்து நூக்கல் காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மற்றும் வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் நூக்கல் காய்க்கு இருக்குது. ஸோ வாரத்தில் நீங்கள் 3 நாட்கள் இந்த நூக்கல் காயை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களை நீங்கள் குணப்படுத்தலாம். உங்களுக்கு வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம், பிபின்னு சொல்லுவோம், பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம். பொட்டாசியம் சத்து நூல்கோல்ல அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் சத்து நம்ம கிடைக்கும் போதே நம்ம பிபி ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால் ரத்த அழுத்தம் குறைவதற்கு அதிக வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ குறிப்பாக நம்ம ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க இந்த உணவை அந்த நூக்கல் காயை எடுத்துக்கொள்ளணும். சற்று உடலுக்கு வந்து நூக்கல் வந்து தீமையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த விதமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நூக்கல் காயை உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அளவோடு நீங்கள் சாப்பிடணும். ஒருவேளை நூக்கல் காயை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னால தான் உங்களுக்கு அது பலவிதமான தீமைகளை ஏற்படுத்தலாம். ஸோ நூக்கல் காயை நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.